உலகம் முழுவதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் காட்டுத்தீ போல வளர்ந்து வருகிறது. இதற்காக ஓபன் ஏஐ, கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்களை உருவாக்குகின்றன. இந்த டேட்டா சென்டர்கள் இயங்குவதற்கு மிக வேகமான மெமரி சிப்ஸ், ரேம், ஸ்டோரேஜ் சிப்கள் தேவைப்படுகின்றன. ஏஐ நிறுவனங்கள் இந்த மெமரி சிப்களை மொத்தமாக வாங்கி குவித்து விடுகின்றன. இதனால் போன், லேப்டாப், டேப்லெட் போன்ற சாதாரண நுகர்வோர் பொருட்களுக்கு தேவையான சிப்கள் சந்தையில் கிடைப்பது அரிதாகிவிட்டது. சாம்சங், எஸ்கே ஹைனிக் போன்ற சிப் தயாரிக்கும் நிறுவனங்கள் ஏஐ நிறுவனங்களுக்கு அதிக விலைக்கு விற்க முன்னுரிமை அளிக்கின்றன. இதனால் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்பு செலவு அதிகரித்ததால் வேறு வழியின்றி தங்களின் பொருட்களின் விலையை உயர்த்திவிட்டன. மெமரி சிப் சந்தை எப்போதும் ஒரு சைக்கிளிக், அதாவது சுழற்சி முறையில் இயங்கும். 90களில் கம்ப்யூட்டர்கள் பொதுவான பயன்பாட்டிற்கு வந்தபோது மெமரி தேவை அதிகரித்தது. ஸ்மார்ட் போன்களின் வருகைக்கு பிறகு 2010களில் இந்த சிப்களின் தேவை மீண்டும் உச்சத்தை எட்டியது. சிப்கள் தயாரிப்பது மிகவும் கடினமான, அதிக முதலீடு தேவைப்படும் ஒரு கலை. எனவே சில நிறுவனங்கள் மட்டுமே உலக சந்தையை ஆதிக்கம் செலுத்துகின்றன. இதேபோன்ற ஒரு சூழல் 2020-21 காலகட்டத்தில் குளோபல் சிப் ஷார்டேஜ், அதாவது சிப் பற்றாக்குறையாக நடந்தது. ஆனால் அப்போதைய தட்டுப்பாடு சாதாரண மின்னணு பாகங்கள் சார்ந்தது. இப்போதைய தட்டுப்பாடு 100 இயர் ஃபிளட் என்று வர்ணித்துள்ளார் ஆப்பிள் நிறுவனத்தின் CEO டிம் குக். தொழில்நுட்ப துறையில் தனது 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தில் இதுபோன்ற ஒரு சூழலை நான் பார்த்ததே இல்லை என்று அவர் கூறியுள்ளார். ஆப்பிள் நிறுவனம் தனது சில ஐபேட் மற்றும் மேக்புக் மாடல்களின் விலையை இந்தியாவில் ரூபாய் 1 லட்சம் வரை உயர்த்தியதை தொடர்ந்து அவர் இக்கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மெமரி சிப் விலையில் ஏற்பட்டுள்ள முன்னெப்போதும் இல்லாத உயர்வே இதற்கு காரணம் என்று அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே லேப்டாப் மற்றும் டேப்லெட் விலைகள் உயர்ந்துவிட்டன. இனிவரும் நாட்களில் ஸ்மார்ட் போன் மற்றும் கேமிங் சாதனங்களின் விலையும் உயரும் வாய்ப்பு உள்ளது. மின்னணு சாதனங்கள் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை என்றால் இன்னும் 1 வருடம் காத்திருப்பது பணத்தை மிச்சப்படுத்தும். நேரடியாக ஆப்பிள் பங்குகளில் முதலீடு செய்வதை விட இந்த மெமரி சிப்களை தயாரிக்கும் சாம்சங், மைக்ரான் போன்ற நிறுவனங்களை கவனிப்பது ஒரு சிறந்த முதலீடு வாய்ப்பு தரலாம்.